வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 6 தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போன யூனிட் வந்து 5 இதில் என்ன போட்டிருந்தோம்னா தமிழ்நாடு வரலாறு கிபி 1565 வரை மட்டும் பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து கிபி 1565 முதல் கிபி 2000 வரை தமிழ்நாட்டுடைய வரலாறை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? போன வகுப்பில் வந்து சங்க காலத்துல இருந்து கற்காலம் முதல் சங்க காலத்துல இருந்து இப்போ விஜயநகர ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு அதுல ஒரு பகுதியான நாயக்கர் காலம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாயக்கர்கள் மற்றும் மராட்டியரின் கீழ் தமிழ்நாடு. அந்த நாயக்கர்கள் இருக்காங்களா, செஞ்சி, மதுரை, தஞ்சை, இதை பத்தி போன யூனிட்ல ஒரு டாபிக்ல நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அந்த நாயக்கர்களை பத்தி முதல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரிங்களா? அடுத்தது சேதுபதிகள். ஓகேங்களா? சேதுபதிகள் ஆட்சி வந்து இங்க முக்கியமானது. சரிங்களா? அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ஆங்கிலேயர்களின் வருகை, பிரெஞ்சுக்காரர்கள், கர்நாடக போர்கள், அப்புறம் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. ஓகேங்களா? அப்புறம் புலித்தேவருடைய கிளர்ச்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன், அதாவது தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடி ஆங்கிலேயர்களை எதிர்த்த தலைவர்கள்லாம் பார்க்க போறோம். தென்னிந்திய கழகம் பார்க்க போறோம். மருது சகோதரர்கள் பார்க்க போறோம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம்லாம் பார்க்க போறோம். வேலூர் கிளர்ச்சி 1806 பார்க்க போறோம். அப்புறம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டின் வருவாய் மற்றும் நிர்வாகம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், அப்புறம் அன்னிபெசன்ட் மற்றும் ஹோம் ரூல் இயக்கம்லாம் எப்படி இருந்தது, ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார், காமராஜர், ஈவேரா பெரியார், அப்புறம் அவருடைய சுயமரியாதை இயக்கம், இந்திய எதிர்ப்பு இயக்கம், நீதி கட்சியின் சீர்திருத்த சட்டங்கள், நீதி கட்சி உருவாகுதல், அப்புறம் சாரதா சட்டம், தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள், இவங்க எல்லாம் இந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல வந்து ராமலிங்க சுவாமிகள், அயோத்திதாசர், நாராயணகுரு, ஐயன்காளி, அப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு, அதுக்கப்புறம் விடுதலைக்கு பின்னாடி திமுக மற்றும் அதிமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நிறைய கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப வரைக்கும் இருக்கு. 1565 தலைக்கோட்டை போர்ல இருந்து இப்ப 2000 வரைக்கும் உள்ள எல்லாம் பார்க்கணும். முக்கியமா சுதந்திரத்திற்கு அப்புறம் அந்த சட்டங்கள் என்ன, அப்புறம் அதனால என்ன விளைவு நடந்தது, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்தது, இத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க இன்னைக்கு நாம டாபிக்ல போலாம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நாயக்கர் மற்றும் மராட்டியர்களின் கீழ் தமிழ்நாடு. முன்னெல்லாம் வந்து நாயக்கர்கள் வந்து சேதுபதிகள் இவங்கெல்லாம் வந்து கம்மியான கொஷின்ஸ் அவ்வளவா வரதில்ல. ஆனா இப்போ யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர் மட்டுமே 150 மார்க் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டாபிக்கையும் இதுல இருந்து கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால எந்த ஒரு டாபிக்கையும் எதையும் மிஸ் பண்ணாம நாம பண்ணுனோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? நாயக்கர் ஆட்சிகளின் தோற்றம். இந்த நாயக்கர்கள் ஆட்சி அப்படிங்கிறது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாயக்கர்கள் வந்து 3 பேர் இருக்காங்க. அதுல வந்து செஞ்சி நாயக்கர்கள் தோற்றம் எப்போனா 1526. அடுத்தது மதுரையினுடைய தோற்றம் என்ன 1529. அடுத்தது தஞ்சை 1582. ஓகேங்களா? இன்னைக்கு நாம தஞ்சை மற்றும் மதுரை நாயக்கர்கள், கொஞ்சம் செஞ்சி நாயக்கர்கள் பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். ஏன்னா போன டாபிக்லயும் அதனுடைய நாயக்கர்களை பத்தி கொஞ்சம் நிறையவே பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுல வந்து அந்த நாயக்க மன்னர்களுடைய அதாவது ஆட்சியின் உள்ள நடந்த வளர்ச்சி, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? 15 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் செவ்வப்ப நாயக்கரால் நிறுவப்பட்ட தஞ்சாவூர் ஆட்சியாளராக இருந்தனர். ஓகேங்களா? செவ்வப்ப நாயக்கரால் நிறுவப்பட்ட தஞ்சாவூரின் ஆட்சியாளர்கள் இருந்தனர். அதாவது இந்த தஞ்சாவூரின் ஆட்சியாளர்ல முதல்ல வரவர் வந்து செவ்வப்ப நாயக்கர். ஓகேங்களா? 1532 to 1560 வரைக்கும் அவருடைய காலமா இருக்குது. ஓகேங்களா?
தெலுங்கு நாயக்கர்கள் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் மாகாண ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். தெலுங்கு நாயக்கர்கள் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க. எப்போனா 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசால் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் பிரதேசத்தை மதுரை, தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி ஆகிய நாயக்கர் ராஜ்ஜியங்களாக பிரித்தனர். 15ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அவர்கள் விஜயநகர பேரரசுடன் தங்கள் கூட்டணியை தொடர்ந்தாலும் ஒரு சுதந்திர ராஜ்ஜியமாகவே இருந்தனர். அதாவது 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல அவங்க வந்து ஆட்சி தொடங்கினாலும் அதனுடைய இடைப்பகுதியிலேயே அவங்க வந்து சுதந்திரத்தை ராஜ்ஜியமாக மாற்ற முயற்சி பண்ணாங்க. தஞ்சாவூர் நாயக்கர்கள் இலக்கியம் மற்றும் கலைகளின் ஆதரவிற்கு குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்தனர். அவர்களுடைய இலக்கியமாகட்டும் கலையாகட்டும் இன்னும் நம்ம தஞ்சாவூர் திருச்சி பகுதியில நிறைய இருக்கு. ஓகேங்களா. 1279ஆம் ஆண்டு சோழ பேரரசு முடிவுக்கு வந்தவுடன் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விஜயநகர பேரரசு தென்னிந்தியா முழுவதும் கைப்பற்றும் வரை தஞ்சாவூர் சோழ பேரரசின் ஒரு கிளையாகவே இருந்தது. அதாவது சோழர்கள் முழுமையாக வந்து 1279 வீழ்ச்சி அடைந்தாலும் தஞ்சாவூர் மட்டும் அவர்களின் கீழ் இருந்தது. 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை விஜயநகர பேரரசு தென்னிந்தியா வரும் வரை. கிபி 1532ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயரின் சகோதரரும் வாரிசுமான அச்சுத தேவராயர் செவ்வப்ப நாயக்கருக்கு தஞ்சாவூரின் ஆளுநராக ஒரு நிலப்பிரபுத்துவ ராஜ்ஜியத்தை நிறுவ அனுமதி அளித்தார். ஓகே, இப்ப தஞ்சாவூரின் செவ்வப்ப நாயக்கரை தஞ்சாவூரின் ஆளுநராக அதாவது நாயக்கராக நியமித்தவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயரின் சகோதரரான அச்சுத தேவராயர். இந்த அச்சுத தேவராயர் வந்து கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு அரியணை ஏறியவர். தஞ்சாவூர் நாயக்கர்கள் இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பலிஜா போர் வீரர்களின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது? பலிஜா. திருவண்ணாமலை கோவில் கல்வெட்டு இது வந்து கிபி 1556ல இந்த இது பட்டிருக்காங்க. குறிப்புகளின்படி திம்மப்ப நாயக்கர் கவரை சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திம்மப்ப நாயக்கர் யாருன்னா செவ்வப்ப நாயக்கருடைய அப்பா. திருவண்ணாமலை கோவில் கல்வெட்டு தான் சொல்லுது திம்மப்ப நாயக்கர் கவரை சமூகத்தை சார்ந்தவர் என்று. இந்த கல்வெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வெட்டு மன்னர்களை நாயக்கர்களை யார் நியமித்தாங்க, அவர்களுடைய பூர்வீகம் என்ன, ஓகேங்களா, அவர்கள் யாருக்கு கீழே ஆட்சி பண்ணாங்க, அவங்க என்னென்ன கலைக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, இலக்கியத்திற்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஒரு சில நாயக்கர்கள் வந்து கவிஞர்களாகவும் இருந்தாங்க. ஓகேங்களா. அதாவது இசையிலையும் நாட்டம் அதிகமாக கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமா இருக்கும். அவருடைய மகன் செவ்வப்ப நாயக்கர் தஞ்சாவூர் நாயக்கர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். செவ்வப்ப நாயக்கருடைய அப்பா தான் வந்து திம்மப்ப நாயக்கர். தென்னக தமிழ் மற்றும் தெலுங்கு இலக்கிய பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டன. இவருடைய காலத்துல செவ்வப்ப நாயக்கர் காலத்துல பல தெலுங்கு மற்றும் தமிழ் இசைக்கலைஞர்கள் மற்றும் பண்டிதர்கள் அவர்களின் அவையில் இருந்தனர். யாரு? செவ்வப்ப நாயக்கருடைய அவையில் இருந்தாங்க. இப்போ நாயக்க மன்னர்களை பத்தி பார்க்கலாம். நாயக்க மன்னர்கள் தஞ்சாவூர் நாயக்கர்களை முதல்ல வரவர் வந்து செவ்வப்ப நாயக்கர். அவருடைய காலம் வந்து 1532 கிபி 1580ல 60. ஓகேங்களா. முதல் தஞ்சாவூர் நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கர். அவர் தனது மனைவியான அதாவது தனதுன்னு வராது பையாம்பிகை மூலம் ஆற்காடு பகுதியில் விஜயநகர துணை அரசராக இருந்த திம்மப்ப நாயக்கரின் மகனாவார். இந்த திம்மப்ப நாயக்கரின் மனைவிதான் பையாம்பிகை. ஓகேங்களா. விஜய ராகவ நாயக்கர் எழுதிய ரகுநாத யூதயம் என்ற நூல் திம்மப்பாவை பற்றிய சில பரம்பரை விவரங்களை நமக்கு தருகிறது. விஜயராகவ நாயக்கர் பின்னாடி வருவாரு. ஓகேங்களா. இதுல பின்னாடி வருவாரு. இந்த நூல் தான் வந்து ரகுநாத பியூதயம். ஓகேங்களா. அடுத்தது திம்மப்பா மற்றும் திம்ம பூபதி நெடுங்குன்றத்தை தலைநகராக கொண்ட வட ஆற்காட்டை ஆண்டனர். அதாவது செவ்வப்ப நாயக்கருடைய அப்பா வந்து பேரு திம்மப்பா, அவருக்கு இன்னொரு பேரு திம்ம பூபதி. இவங்க 2 பேரும் வட ஆற்காட்டை ஆண்டிருக்காங்க. தஞ்சை நாயக்கர்கள் அனைவரின் கல்வெட்டுக்களும் அவர்கள் நெடுங்குன்றத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நமக்கு காட்டுகின்றன.
கிருஷ்ணதேவராயன் கல்வெட்டுகளில் ஒன்று திம்மப்பாவுக்கு கதவு காவலர்களாக அல்லது வாசல் காவலர்களாக பணியாற்றும் உயர் பாக்கியம் இருந்தது என்றும், ராய்ச்சூர் பிரச்சாரத்தில் பங்கேற்ற பேரரசர்களின் தளவாய் அல்ல தளபதியா என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ராய்ச்சூரை பிடிக்க போகும்போது அதுக்கு தளபதியாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது வாயில் காப்பாளராகவும் பணியாற்றிருக்காரு இந்த திம்மப்பா. வரலாற்றாசிரியர் வி. விருத்த கிரிசனின் கூற்றுப்படி திம்மப்ப நாயக்கர் நாகம்ம நாயக்கரின் சகோதரர் என கூறப்படுகிறது. நாகம்ம நாயக்கர் விஸ்வநாத நாயக்கரின் அதாவது மதுரை நாயக்கத்தை தோற்றுவித்த விஸ்வநாத நாயக்கரின் வம்சாவளியை நிறுவி தந்தை என குறிப்பிடுகிறது. இந்த விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்க வம்சத்தை தோற்றுவித்தார். 1529 முதல் நாயக்கராகவும் இருந்தார். அவருடைய தந்தை தான் நாகப்ப நாயக்கர். இந்த நாகப்ப நாயக்கரும் திம்மப்ப நாயக்கரும் சகோதரர்கள். அப்போ விஸ்வநாத நாயக்கரும் செவ்வப்ப நாயக்கரும் உறவினர்கள் ஆவார்கள். அதாவது கசினா இருந்திருப்பாங்க. சகோதரர் அச்சுத தேவராயருக்கு வெற்றிலை சுமப்பவராகவும் செவ்வப்பர் இருந்தார். இந்த வெற்றிலை சுமக்கிறது விஜயநகர காலத்தில் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு வேலையா இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். எம். அனந்த நாராயண ராவின் கூற்றுப்படி இதெல்லாம் அனந்த நாராயண ராவ் சொல்லியிருக்காரு. அதாவது சடங்கு வெற்றிலை வாங்குவோர் அல்லது அடையப்பன் அல்லது தம்புல் கரண்டிவன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அப்படிங்கிற பதவி என்பது மிகவும் நம்பகமான ஒரு துணை அதிகாரிக்கு வழங்கப்பட்ட ஒரு பதவியாகும். ஓகேங்களா? இது பேர் பார்த்துக்கோங்க. செவ்வப்பர் அந்த வட்டாரத்தின் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்ததால் தஞ்சாவூரின் முதல் நாயக்கராக நியமிக்கப்பட்டார். வெற்றிலை வாங்குபவர் பதவி பொதுவாக வெளியருக்கு வழங்குவதில்லை. ஏனெனில் இந்த பதவி மன்னரின் அனைத்து தனிப்பட்ட விவரங்களையும் அந்த நபருக்கு தெரிந்திருக்கும். எனவே அந்த பதவி பொதுவாக குடும்பத்துக்குள் ஒரு நம்பகமான உறுப்பினருக்கு வழங்கப்பட்டது. அந்த மாதிரி வழங்கப்பட்டவர் தான் இந்த செவ்வப்ப நாயக்கர். விருத்தாச்சலம் மற்றும் காஞ்சிபுரம் கோவில்களில் பிரகாரங்களை கட்டுதல். ஸ்ரீசைலம் இது ஆந்திராவில் இருக்கு. திருமலை திருப்பதி ஓகேங்களா. கோவில்களில் விமானங்களை தங்கத்தால் மயமாக்குதல் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸ்ரீசைலம் மற்றும் திருப்பதி கோயில் விமானங்களை தங்கத்தால் வெஞ்சிருக்காரு. காஞ்சிபுரம் விருத்தாச்சலம் கோவில்களில் பிரகாரங்களை கட்டியிருக்காரு. திருவண்ணாமலையில் மிக உயரமான கோவில் கோபுரம் கட்டுதல். இவர் செவ்வப்ப நாயக்கர் கோயில் கட்ட தொடங்கினார். அதாவது திருவண்ணாமலை பெரிய கோவில் இருக்கு இல்லைங்களா, அது கோவில் கோபுரம் கட்ட தொடங்கினார். ஆனா இதை முடித்தவர் அச்சுதப்ப நாயக்கர். தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை கோட்டையை கட்டினார். குளத்தை புதுப்பித்தார். ஓகேங்களா. தஞ்சாவூரில் இருக்கிற குளத்தை புதுப்பித்தார் ஆகியவை இவரது பங்களிப்புகளில் அடங்கும். இவர் இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தவர் அச்சுதப்ப நாயக்கர். செவ்வப்ப நாயக்கருடைய மகன் அச்சுதப்ப நாயக்கர் 1560 to 1600 தான் வரும். மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேங்களா. அச்சுத தேவராயரின் நினைவாக இப்பெயர் இது சூடப்பட்டது. இவர் 54 ஆண்டுகள் இல்ல 40 ஆண்டுகள் தான். ஓகேங்களா. அமைதியான ஆட்சியை நடத்தினார். 1580 வரை அச்சுதப்ப நாயக்கர் தனது தந்தையுடன் யுவராஜா பட்டத்தின் கீழ் இணைந்து ஆட்சி புரிந்தார். அதன் பிறகு உடனடியாக அவரது வாரிசுகள் மகன் ரகுநாத நாயக்கர் அவருடன் இணைந்தார். இவர் ஆழ்ந்த மதப்பற்றுள்ளவர் என்றும் போர்க்கலையில் ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. யாரு? அச்சுதப்ப நாயக்கர். ஓகேங்களா. இவரது மந்திரி கோவிந்த தீட்சிதர் அப்படிங்கிறவர் இவர் ஆதரிச்சிருப்பாரு. ஒரு சிறந்த அறிஞர் மற்றும் ஒரு சாதுரிய நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிந்த தீட்சிதர். இவருடைய உதவியால் தான் அச்சுதப்ப நாயக்கர் சிறந்த முறையில் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நமக்கு ஆதாரங்கள் கூறுகின்றன. அடுத்தது ஒப்பீட்டளவில் அமைதியாக இருந்தது. ஆன்மீக மற்றும் பொது பயன்பாட்டு வளர்ச்சிக்கு அவர் பெரிதும் பங்களிக்க உதவியது. ஓகேங்களா. யாரு? இவர் கோவிந்த தீட்சிதருடைய அந்த ஹெல்ப். ஓகேங்களா. மதுரையுடனான போர் யாரு? அச்சுதப்ப நாயக்கர் காலத்துல. அச்சுதப்பாவின் ஆட்சி காலத்தில் தக்கான சுல்தான்களின் படைகளால் விஜயநகர பேரரசு தக்கான சுல்தான்களின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. விஜயநகர பேரரசும் பாமினி
பாமினி அரசு தக்கான அரசும் அடிக்கடி சண்டை போட்டன. அந்த சண்டை தான் 1565 தலைக்கோட்டை போர், விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கான காரணமான போர். பின்னர் விஜயநகர ஆட்சியாளர்கள் ஸ்ரீரங்கராயர்களின் கீழ் சந்திரகிரி மற்றும் வேலூரில் தங்கள் தலைநகரை மீண்டும் நிறுவியபோது அச்சுதப்ப நாயக்கர் தனது விசுவாசத்தை மன்னருக்கு தொடர்ந்தார். அதே நேரத்தில் செஞ்சி மற்றும் மதுரை நாயக்கர்கள் கப்பம் செலுத்த மறுத்ததன் மூலம் அதில் இருந்து விடுபட விரும்பினார்கள். செஞ்சியும் மதுரையும் விஜயநகரத்தின் கீழ் இருக்க விரும்பவில்லை. ஆனால் தஞ்சாவூர் மட்டும் இருந்தது. அச்சுதப்ப நாயக்கர் காலத்துல சந்திரகிரியின் ராயர்கள் தெற்கு ஆந்திராவில் தக்கன சுல்தான்களுடன் போர்களை நடத்திய அதே சமயத்தில் இது நடந்தது. அச்சுதப்ப நாயக்கர் ஆதரவை வழங்கினார். போருக்கு அச்சுதப்ப நாயக்கர் ஆதரவை வழங்கினார். போர்ச்சுகீசியருடனான போர்கள். போர்ச்சுகல் நாகப்பட்டினம் பிரதேசத்தையும் இலங்கையில் உள்ள கொழும்பு மாகாணத்தையும் இந்தியாவின் முழு மேற்கு கடற்கரையையும் கட்டுப்படுத்தினார்கள் அச்சுதப்ப நாயக்கர் காலத்துல. அதாவது இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். எந்த நாயக்கர் காலத்துல போர்ச்சுகீசியர்களின் வளர்ச்சி அபரிவிதமா இருந்தது அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர் காலத்துல தஞ்சையில. யாழ்ப்பாணத்தில் மிஷனரி மதமாற்றங்களால் பின்பற்றப்பட்ட முறைகளுக்கு எதிராக யாழ்ப்பாண இராச்சியத்தின் மன்னர் போர்ச்சுகலுக்கு எதிராக போரில் ஈடுபட்டார். பின்னர் யாழ்ப்பாண மன்னர் பல போர்கள் மூலம் போர்ச்சுகீசிய முன்னேற்றத்தை தடுக்க தஞ்சை நாயக்கருடன் உதவியை கோரினார். அச்சுதப்ப நாயக்கர் இளம் வயதிலிருந்தே ஆழ்ந்த மதப்பற்று கொண்டவராக இருந்தார். மேலும் அவரது நாட்டின் வளமான தன்மை, முக்கிய கோவில்களுக்கும் முக்கியமான நீர்ப்பாசன அமைப்புகளுக்கும் பரிசுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளில் பெரும் பங்களிப்பையும் செய்ய அவருக்கு உதவியாக இருந்தது. ஓகேங்களா. இந்த இலங்கை மன்னரோட இவர் கைகோர்த்து போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக போரிலும் ஈடுபட்டார். முக்கிய நன்கொடையாளர் ஸ்ரீரங்கம் கோவில் அவரது உதவியாளரும் ஆலோசகருமான அவரது அமைச்சர் கோவிந்த தீட்சிதர் ஆவார். ஸ்ரீரங்கம் கோயிலுடைய கோபுரங்கள் நிறைய கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அது பாருங்க, அதை பத்தி கீழே பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோவில் வடக்கு மற்றும் மேற்கு கோபுரங்கள், 8வது பிரகாரம், கோவில் வளாகத்துக்குள் உள்ள பல மண்டபங்கள் அவரால் கட்டப்பட்டது. யாரோ அச்சுதப்ப நாயக்கரால். உட்புற கோவில்களில் தங்க விமானம், கோவில் கொடி உள்ள இருக்கும். ஓகேங்களா. மற்றும் கிரீட நகைகள் பதித்த கடவுளின் உருவம் அச்சுதப்ப நாயக்கரால் பரிசாக வழங்கப்பட்டது. ஸ்ரீரங்கர் படுத்த மாதிரி இருப்பாரு. ஓகேங்களா. அவருக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கும். ஓகேங்களா. அந்த சிலையை தான் நாம படுற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் அச்சுதப்ப நாயக்கர் செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லப்படுது. பிற கோவில்கள், அவருடைய பிற கோவில்கள் மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருவடி மற்றும் கும்பகோணத்தில் காவிரி நதிக்கு செல்லும் படிகளுடன் கூடிய புஷ்ப மண்டபங்கள், அதெல்லாம் இவர் கட்டினது. திருவண்ணாமலை கோவில் கோபுரங்கள். ஓகேங்களா. அதாவது இவங்களுடைய அப்பா செவப்ப நாயக்கர் தொடங்கியதை அச்சுதப்ப நாயக்கர் முடிச்சு வச்சாரு. இப்போ திருவண்ணாமலையினுடைய திருவண்ணாமலை கோவிலை கட்டியவர், அது முழுமையாக கட்டியவர் அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர், தொடங்கியவர் அப்படின்னா செவப்ப நாயக்கர் போட்டுக்கணும். சரிங்களா. ராமேஸ்வரத்தில் உள்ள சில கோபுரங்கள் ஆகியவை இவரது பிற முக்கிய பங்களிப்புகளில் அடங்கும். ஆற்காடு மற்றும் தஞ்சை பகுதியில் உள்ள பல கோவில்கள், அதாவது திருவிடைமருதூர் மற்றும் சிதம்பரம் கோவில்கள் கிராமங்களை மானியங்களாக கொடுத்தார். சில கிராமங்களை மானியம் கொடுத்துருக்க இந்த கோவில்களுக்காக. சரிங்களா. அடுத்தது அவருடைய நீர்ப்பாசனம். திருவடி அருகே காவிரியின் குறுக்கே அணை கட்டியதும் அதன் சுற்றுப்புறங்களில் திறமையான நீர்ப்பாசனத்துக்கு வழிவகுத்ததும் இவரது குறிப்பிடத்தக்க பணியாகும். திருவடியில் இருக்க அணையை கட்டினது இவர்தான். அடுத்தது வீட்டு வசதி. தஞ்சை நாட்டில் ஏராளமான அக்ரஹாரங்கள், அதாவது பிராமணர்களுக்கு குடியிருப்புகள் தான் அக்ரஹாரம், இவரது காலத்தில் கட்டப்பட்டது தஞ்சையில. இறுதி ஆண்டுகள். அவரது கடைசி நாட்களில் சந்திரகிரி மற்றும் வேலூரை ஆட்சி செய்யும் ராயர்கள் தங்கள் குடும்பத்துக்குள் அந்த பட்டத்திற்கு போட்டியாளர்களை கொண்டுள்ளனர். அதாவது சந்திரகிரி மற்றும் வேலூர் ஆட்சியாளர்கள் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே போட்டி இருந்தது. மேலும் மற்ற நாயக்க மன்னர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக ஏற்ற சிலருடன் சேர்ந்து போருக்கு சென்றனர். அதாவது விஜயநகர மன்னர்களுடைய போர்கள், உள்நாட்டு போர் இருந்ததுனால அதுக்கு எதிராக போனாங்க இவருடைய இறுதி காலத்துல. அடுத்தவர் ரகுநாத நாயக்கர். ரொம்ப நிறைய படித்தவர், அறிஞர்,
இது கலையில சிறந்தவர். ஓகேங்களா? இவருடைய காலம் 1600 to 1634. தஞ்சை நாயக்கர்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மன்னர் இவர்தான். ஓகேங்களா? அதே மாதிரி மதுரை நாயக்கர்கள்ல முக்கியமானவர் வந்து திருமலை நாயக்கர். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ தஞ்சை நாயக்கர்கள்ல ரகுநாத நாயக்கர். ஓகேங்களா? அவரது மனைவியின் ஒருவரான ராமபத்ராம்பா உயர்கல்வி கற்றவராகவும், ஒரு சிறந்த கவிஞராகவும் இருந்தார். யாரு? ரகுநாத நாயக்கருடைய மனைவி. அவரது காலத்தில் சந்திரகிரி ஆட்சியாளர் 2ஆம் வெங்கடாவுக்கு கோல்கொண்டா படைகளிடமிருந்து இழந்த பெரும்பாலான பகுதிகளை மீட்க அவர் இராணுவ உதவிகளை வழங்கினார். 2ஆம் வெங்கடருக்கு ரகுநாதர் அவர் இராணுவ உதவி வழங்கினார். 1820ஆம் ஆண்டில் ரகுநாத நாயக்கர் தரங்கம்பாடியில் டேனிஷ் குடியேற்றங்களுக்கு அனுமதி அளித்தார். டேனிஷுடைய முதல் குடியேற்றம் தரங்கம்பாடி. ஓகேங்களா? தரங்கம்பாடியில டேனிஷர்கள் குடியேற்றங்கள் அமைக்க அனுமதி கொடுத்தவர் ரகுநாத நாயக்கர். இது ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூர் நாயக்கருடன் வர்த்தகம் செய்ய ஊக்குவித்தது. ஓகேங்களா? உலகில் மிகப்பெரிய பீரங்கியாக கருதப்படும் தஞ்சை பீரங்கி மற்றும் ரகுநாத பீரங்கி டேனிஷ் உலோகவியலுடன் கட்டப்பட்ட ரகுநாத நாயக்கரின் காலத்தில் நிறுவப்பட்டது. அதாவது டேனிஷ்காரர்கள் அங்க தங்குறதுக்கு உதவி பண்ணாரு. அவங்களுடைய உதவியால பீரங்கியும் ரெடி பண்ணாரு. ஓகேங்களா? ரகுநாதர் சமஸ்கிருதம், கன்னடம் இவருடைய லாங்குவேஜ் பாருங்க. சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு மொழிகளில் திறமையான அறிஞராகவும் திறமையான இசைக்கலைஞராகவும் இருந்தார். அவரது அவை கவிஞர்கள் மற்றும் அறிஞர்களின் கூட்டத்திற்கு தனி சிறப்பு பெற்று இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது ரகுநாதர் நிறைய நூல்களை எழுதியிருக்கார் இசை சம்பந்தமா. ரகுநாதர் இசை மற்றும் இலக்கியம் குறித்த பல புத்தகங்களை எழுதிய பெருமைக்குரியவர். மதுரவாணி மற்றும் ராமபத்ரம்பா ஆகியோர் அவரது அவையில் பிரபலமான கவிஞர்களாக இருந்தனர். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரகுநாத நாயக்கர் காலத்துல அவருடைய அவையில் இருந்தவர்கள் யார் அப்படின்னா மதுரவாணி, ராமபத்ரம்மா. அதே வந்து அச்சுதப்ப நாயக்கர் வந்து கோவிந்த தீட்சிதர். ஓகேங்களா? அதே சமயத்தில் சுதீந்திர மற்றும் ராகவேந்தர் ஆகியோர் அவரது ஆதரிக்கப்பட்ட 2 பிரபலமான மத்துவ குருக்களாக இருந்தனர். மத்துவ குருக்கள் அப்படின்னா சுதீந்திரா மற்றும் ராகவேந்தர். கோவிந்த தீட்சிதரின் மகன் யக்ஞ நாராயணர் ரகுநாதரின் ஆட்சியை பற்றி தனது படைப்பான சாகித்ய ரத்னாகராவில் ஒரு கணக்கை எழுதியுள்ளார். அதாவது சாகித்ய ரத்னாகரா என்ற நூலை எழுதியவர் யாரு? யக்ஞ நாராயணர். இந்த சாகித்ய ரத்னாகரா அப்படிங்கிற நூல் வந்து யாருடையது அப்படின்னா யாரை பற்றியது? ரகுநாத நாயகத்தை பற்றியது. எழுதியவர் கோவிந்த தீட்சிதருடைய மகன் யக்ஞ நாராயணர். ரகுநாதர் ஒரு திறமையான அறிஞர் மற்றும் வாழ்வீச்சு கலையில் நிபுணர். ஒரு சிறந்த துப்பாக்கி சூடும் வீரர் மற்றும் குதிரை சவாரி செய்வதில் திறமையான மாஸ்டர். இசைத்துறையில் ரகுநாதர் புதிய ராகங்கள், தாளங்கள் மற்றும் ஜெயந்த சேன ராகம், ராமானந்தா அப்படிங்கிற தாளம், சர்கிதா வித்யா அப்படின்னு மற்றும் ரகுநாதா அந்த மேளம் போன்ற மேளங்களை உருவாக்கினார். அதாவது ரகுநாத நாயக்கர் உருவாக்கிய ராகம் அப்படின்னா ஜன ராகம், ராமாந்திரா அப்படிங்கிற தாளம், சர்கிதா வித்யா அப்படிங்கிற மேளா, ரகுநாதா அப்படிங்கிற மேளாவை பண்ணியிருக்காரு. இசை குறித்த அவரது சமஸ்கிருத நூலான சங்கீத சுதா இசையின் ரகசியங்களை அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறது. அவருடைய நூல் வந்து சமஸ்கிருத நூல் வந்து சங்கீத சுதா, இசை பற்றிய நூல் ரகுநாதர் நாயக்கருடையது. பிரபந்தங்கள், பாரிஜாத பகரணம், வால்மீக சரித்திர காவியா, அச்சுதேந்திர பியூதயம், கஜேந்திர மோக்ஷம், நல சரித்தியம் மற்றும் ருக்மிணி கிருஷ்ணா, திருமண யக்ஞ கானா போன்ற காவியங்களையும் நடன நாடகங்களையும் ரகுநாதர் இயற்றியுள்ளார். பாருங்க அவருடைய நூல்கள் என்னென்னு இதுல ஒன்று கொடுத்து இது யாருடையதுன்னு கேட்கலாம், அல்லது யாரு என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு மேட்ச் மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? பிரபந்தங்கள்,
பாரிஜாத பகரணம், வால்மீகி சரித்திர காவியா, இந்த மாதிரி நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, ரகுநாதரின் ஆட்சி காலத்தில் அரண்மனை நூலகம் இருந்தது. இதுதான் இப்போது இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம். சரஸ்வதி பண்டாரத்தில் ரகுநாதரின் அரசவை அறிஞர்களின் கையெழுத்து பிரதிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. இந்த நூலகம் பின்னர் ராஜா சரபோஜி ஓகேங்களா, சரபோஜி என்பவரால் தற்போது புகழ்பெற்ற சரஸ்வதி மகால் நூலகமாக உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது, வேலூரில் உள்நாட்டு போர். ஓகேங்களா? மன்னர்கள், அதாவது விஜயநகர மன்னர்களுடைய உள்நாட்டு போர். ரகுநாதரின் ஆட்சி காலத்தில் வேலூர் மற்றும் சந்திரகிரியை மையமாக கொண்ட விஜயநகர ராஜ்யத்தில் அரியணைக்கு அடுத்தது செல்வத்திற்கான உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. செல்வத்துக்காக உள்நாட்டு போர் நடந்தது, சண்டை நடந்தது குடும்பத்துக்குள்ளேயே. முந்தைய ஆட்சியாளரான 2ஆம் வெங்கடரின் விருப்பமான ராணி ஓபயம்மாவின் சகோதரர் கோபுரு ஜக்கராயர் தனது கற்பனை மகனை அரசனாக கூறி வேலூர் சிறையில் 2ஆம் ஸ்ரீரங்கரையும் அவரது குடும்பத்தாரையும் கொன்றார். ஓகேங்களா? வேலூர் சிறையிலிருந்து கடத்தி சென்ற ராமதேவருக்கு அரியணை உரிமை கோரும் காளஹஸ்தியின் தலைவரான எச்சம நேடுவால் ஜக்கராயர் சவால் விடுத்தார். அதாவது எச்சமனவருக்கு ஜக்கராயர் சவால் விடுக்கிறார். இந்த போர் யாராருக்கு அப்படின்னா எச்சமருக்கும் ஜக்கராயருக்கும் இடையில் நடைபெற்றது. எச்சமநேடு மற்றும் ராமதேவரை தாக்க ஜக்கராயர் மதுரை, செஞ்சி, நாயக்கம் மற்றும் முத்து வீரப்பரிடம் உதவி கேட்டார். விஜயநகரத்தை இன்னும் தனது அதிகாரமாக கருதிய ரகுநாதரிடம் எச்சமநேடு மற்றும் ராமதேவா ஆகியோர் ஆதரவை நாடினார்கள். அதே மாதிரி எப்படி தஞ்சை, செஞ்சி நாயக்கர்களிடம் ஆதரவை கேட்டாங்களோ அதே மாதிரி ரகுநாதரிடமும் ஆதரவை கேட்டாங்க. ஓகேங்களா? இதை அடுத்து தான் தோப்பூர் போர் நடைபெற்றது. ஓகேங்களா? தோப்பூர் போர் ரகுநாத நாயக்கர் காலத்தில் நடந்தது. என்ன வருஷத்துல நடந்ததுன்னா 1616 கிபியில தோப்பூர் போர். தோப்பூருங்கிறது திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு இடம். ஜக்கராய முத்து வீரப்பரின் தலைநகரான திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் செஞ்சி, சேர, பாண்டிய மற்றும் கடற்கரையை சார்ந்த சில போர்ச்சுகீசர்களின் படைகளை கொண்ட ஒரு பெரிய படையை திரட்டினார். வேலூரிலிருந்து விஜயநகரம் மற்றும் காளஹஸ்தியின் படைகளை எச்சாமன் வழிநடத்தினார் மற்றும் ரகுநாதரின் தலைமையிலான தஞ்சை படை நடுவில் இணைந்தது. எச்சமனரின் படை கர்நாடகாவை சேர்ந்த பிரபுக்களாலும் டச்சுக்காரர்களாலும் யாழ்ப்பாணத்தினராலும் மேலும் பலப்படுத்தப்பட்டது. இவங்கெல்லாம் எச்சம நாயக்கருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 1516ஆம் ஆண்டு பிற்பகுதியில் திருச்சிராப்பள்ளிக்கு கிராண்ட் அணைக்கட்டுக்கும் இடையில் காவிரி நதியின் வடக்கு கரையில் உள்ள ஒரு திறந்தவெளி மைதானத்தில் தோப்பூர் இரு படைகளும் சந்தித்தன. ஒரு புறமும் 1 மில்லியன் வீரர்கள் வரை இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. பெரிய படையாவே, பெரிய போராவே நடந்திருக்கு. போரில் ஜக்கராயரின் படைகளால் ஏகாதிபத்திய படைகளின் ஆக்கிரமிப்பை தாங்க முடியவில்லை. ஓகேங்களா? ஏகாதிபத்திய முகாமின் தளபதியான எச்சாமா மற்றும் ரகுநாதர் மிகுந்த ஒழுக்கத்துடன் தங்கள் படைகளில் வழிநடத்தினர். ஜக்கராயனை எச்சம்மா கொன்றார். அவரது படைகள் அணிவகுத்து ஓடிவிட்டன. ஜக்கராயரின் சகோதரரான எதிராஜா உயிருக்கு பயந்து ஓட வேண்டியிருந்தது. முத்து வீரப்பர் தப்பிக்க முயன்றபோது அவரை எச்சம்மாவின் தளபதி ராவ்தாமதயனி துரத்திச் சென்று திருச்சிராப்பள்ளி அருகே அவரை பிடித்து கொண்டார். போரில் செஞ்சி நாயக்கர் செஞ்சி கோட்டையை தவிர மற்ற அனைத்து கோட்டைகளையும் இழந்தனர். ஏன்னா இவங்க தான் ஆப்போசிட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2ஆம் வெங்கடரின் மகன் என்று கருதப்படுபவர் கைப்பற்றப்பட்டார். ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் 1617ஆம் ஆண்டு ஆரம்ப மாதங்களில் ரகுநாதர் மற்றும் எச்சாமநேடு தலைமையிலான ஏகாதிபத்திய படைகளால் வெற்றி கொண்டாடப்பட்டது. அவர்கள் வெற்றியின் தூண்களை நட்டு ராமதேவரை
ராமதேவ நாயகராக முடிசூட்டினர். ராமதேவராயருக்கு அரியணை ஏறும்போது அவருக்கு வயது 15 வயது. இந்த உள்நாட்டு போர் 1517ல முடிவடைந்தது. ஓகேங்களா. அதன் பிறகு நாயக்கரானவர் வந்து ராமதேவ ராயர். அதாவது ராமதேவரை வந்து ராமதேவராயர் அப்படிங்கிற பேரோட பண்ணுவாங்க. அடுத்தது விஜயராகவ நாயக்கர். விஜயநாகர நாயக்கருடைய காலம் வந்து 1634 to 1673. தஞ்சாவூரை ஆண்ட நாயக்க மன்னர்களில் கடைசி மன்னர் என மன்னாருதாசர் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு இன்னொரு பேரு மன்னாருதாசர். மேலும் அவர் குடும்பத்தின் மற்றவர்களைப் போலவே மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் பிரகாரங்கள், கோபுரங்கள், மண்டபங்கள் மற்றும் குளங்களை கட்டினார். விஜயராகவரின் நீண்ட ஆட்சி காலத்தில் இசை மற்றும் தெலுங்கு இலக்கியம் இரண்டிலும் ஏராளமான இலக்கிய வெளியீடுகள் காணப்பட்டன. விஜயராகவரின் அரசவையில் ஏராளமான கவிஞர்கள் மற்றும் இலக்கிய அறிஞர்கள் இருந்தாங்க. பாருங்க, இவர் என்னோட கோயிலை கட்டிருக்காருன்னு, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் பிரகாரங்கள், கோபுரங்கள், மண்டபம், குளங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. விஜயராகவ நாயக்கர் தெலுங்கில் 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவரே ஒரு புலவராக இருந்திருக்கார் பாருங்க. மதுரையை சேர்ந்த சொக்கநாத நாயக்கரால் அவரது நீண்ட ஆட்சி துரதிர்ஷ்டவசமாக முடிவிற்கு வந்தது. ஓகேங்களா. விஜயராகவ நாயக்கரை வந்து தோற்கடித்தவர் வந்து சொக்கநாத நாயக்கர். அடுத்து சொக்கநாத நாயக்கர் போலாம். தஞ்சாவூர் நாயக்க வம்சத்தின் முடிவுக்கு மதுரை நாயக்கான சொக்கநாதர் வந்து வழிவகுத்தார். என்ன காரணம் அப்படின்னா, விஜயராகவ நாயக்கர் தனது மகளை சொக்கநாத நாயருக்கு திருமணம் செய்து வைக்க மறுத்ததால் இதனால ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அவர் பண்ணாரு. சிறுமியை வலுக்கட்டாயமாக தங்கள் தலைநகருக்கு அழைத்து வர தீர்மானித்த கந்தன் 1573ஆம் ஆண்டு தஞ்சாவூர் அரண்மனையை வெற்றிகரமாக தாக்கி கோட்டை சுவர்களில் பெரும் பகுதியை பீரங்கியால் தரைமட்டமாக்கினார். ஏன்னா அவர் வந்து பீரங்கி படை வச்சிருந்தார் இல்லைங்களா, அதனால. ஆனால் விஜயராகவனின் முயற்சிகள் தோல்வி அடைந்தன. அதை காப்பாற்ற முடியல. அவர் தனது மகள் மற்றும் அரண்மனையின் மற்ற அனைத்து பெண்களையும் ஒரு கொடூரமான எதிர்ப்பின் மூலம் வெடிக்க செய்தார். பின்னர் அவர் தனது மகன் மற்றும் அவரது மெய்காப்பலுடன் தாக்குதல் நடத்திய இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தினார். ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு மேலும் மதுரை ஜெனரல் சமூகம் வெங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரால் தலை துண்டிக்கப்பட்டார். கடைசியா வந்து விஜய ராகவ நாயக்கர் வந்து தலை துண்டிக்கப்பட்டு இறந்துருவார். அது தஞ்சையை எக்கோஜி கைப்பற்றுதல். சொக்கநாதர் தனது தம்பி அழகிரி நாயக்கரை தஞ்சாவூர் அரியணையில் அமர்த்தினார். ஆனால் ஒரு வருடத்திற்குள் அவர் தனது விசுவாசத்தை கைவிட்டார். மேலும் சொக்கநாதர் தஞ்சாவூரில் சுதந்திரத்தை அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏன்னா தன்னுடைய தம்பி இருக்காரு இல்லைங்களா, அதனால. விஜயராகவனின் மகன் செங்கமலந்தார் தஞ்சாவூர் அரியணை மீண்டும் பெற பிஜப்பூர் சுல்தான் உதவி நாடினார். 1675ஆம் ஆண்டில் பிஜப்பூர் சுல்தான் மராட்டிய தளபதி வெங்கோஜி மற்றும் எக்கோஜி என அழைக்கப்படும் அவரின் தலைமையில் மதுரை அபகரிப்பாளரை விரட்டிவிட்டு ஒரு படையை அனுப்பினார் பிஜப்பூர் சுல்தான். வெங்காஜி அழகிரியை எளிதாக தோற்கடித்து தஞ்சாவூர் ஆக்கிரமித்தார். இருப்பினும் அவர் தனது சீடரான அரியணையில் அமர்த்தவில்லை. ஆனால் பிஜப்பூர் மாநிலத்தின் சிதைவின் காரணமாக ராஜ்யத்தை கைப்பற்ற தன்னை ராஜாவாக்கிக் கொண்டனர். அவ்வாறு நாயக்கர்கள் ஆட்சியும் தஞ்சாவூரில் மராட்டியர் ஆதிக்கத்தின் தொடக்கமும் முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா. மதுரை நாயக்கர்கள் ஒரு தெலுங்கு வம்சத்தினர். அவர்கள் நவீன கால தமிழ்நாட்டின் பெரும்பகுதியை மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் தான் மதுரை நாயக்கர்கள். இதுவரைக்கும் நாம செஞ்சி நாயக்கர்களை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம மதுரை நாயக்கர்களை பத்தி பார்க்கிறோம். ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் இது இருக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள் இன்றைய ஆந்திராவின் பலிஜா போர் வீரர்கள் குளங்களில் தங்கள் தோற்றத்தை
கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 529 முதல் 1736 வரை 2 நூற்றாண்டுகளுக்கு மேல் நீடித்த நாயக்கர் ஆட்சி, கலை, கலாச்சாரம் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், டெல்லி சுல்தான்களால் முன்னர் சூறையாடப்பட்ட கோவில்களை புதுப்பித்தல் மற்றும் தனித்துவமான கட்டிடக்கலை பாணியை துவங்குதல் ஆகியவற்றின் தன் சாதனைகளுக்காக குறிப்பிடப்பட்டது என்று விஸ்வநாத நாயக்கரால் நிறுவப்பட்டதுதான் இந்த மதுரை நாயக்கர். இந்த வம்சம் 13 ஆட்சியாளர்களை கொண்டிருந்தது. அவர்களில் 9 பேர் மன்னர்கள், 2 பேர் ராணிகள் மற்றும் 2 பேர் கூட்டு மன்னர்களாக இருந்தனர். பாருங்க, அவர்கள் எத்தனை? 9 பேர் மன்னர்கள், 2 பேர் ராணிகள் மற்றும் 2 பேர் கூட்டு மன்னர்கள். அவர்களின் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் திருமலை நாயக்கர் மற்றும் ராணி மங்கம்மாள். அவுரங்கசீப்போட சமகாலத்தவர்கள் இவங்க ராணி மங்கம்மாள். ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இன்னும் இப்பகுதியில் ஊடுருவதால் வெளிநாட்டு வர்த்தகம் முக்கியமாக டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்களுடன் நடைபெற்றது. ஏன்னா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் பின்னாடி தான் வந்தாங்க. மதுரை வம்சத்தின் ஆட்சியாளரான விஸ்வநாத நாயக்கரின் பேரனான வீரப்ப நாயக்கர் ஐயாவளிபுரத்தில் அல்லது ஐயோவோல் நகரத்தின் பிரபு என்ற பட்டத்துடன் அவரை குறிப்பிடுகிறார்கள் என்று வெங்கட ஐயின் தளவாய் அக்ரஹாரம் தகடுகள் குறிப்பிடுகின்றன. அதாவது இதெல்லாமே அகரஹாரம் தகடுகளின் குறிப்பின்படிதான் சொல்லப்படுது. ஐயாவோலின் பிரபுக்கள் வீர பழஞ்சாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது ஹைஹோல் அப்படின்னு பின்னாடி மாறும். பிரபுக்கள் வீர பழஞ்சாக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். தெலுங்கில் வீர பலிஜா, கன்னடத்தில் வீர பனாஜிகா மற்றும் தமிழில் வீரவலஞ்சியர் என்ற சொல் அவர்கள் அனைவரும் வீர வணிகர்களை குறிக்கின்றன. இந்த வணிகர்கள் தங்களை வீர பழஞ்சா தர்மத்தின் பாதுகாவலர்களாக கூறிக்கொண்டனர். மேலும் அவர்களின் தலைநகரம் கர்நாடகாவின் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஐயாவோல் அல்லது ஐஹோலில் இருந்தது. பாருங்க, இந்த ஐயாவோல் தான் ஐஹோல்ங்கிறது மாறி இருக்கும். மதுரை நாயக்கர்களின் விளக்கம் 1677ஆம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகளால் தொகுக்கப்பட்டது. அதாவது மதுரை நாயக்கர்களை பற்றி விளக்கம் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகள் தொகுத்தாங்க. அதில் வம்சத்தின் நிறுவர் விஸ்வநாத நாயக்கர் வெள்ளன் செட்டி வணிக சமூகத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாரு? விஸ்வநாத நாயக்கர் வெள்ளன் செட்டி வணிக சமூகத்தை சேர்ந்தவர் என்று. மெக்கன்சி கையெழுத்து பிரதிகளில் ஒன்று வெள்ளன் செட்டி என்றால் வளையல் விற்பனையாளர்கள் என்று பொருள்படும் என்று குறிப்பிடுகிறது. எது? மெக்கன்சி சொல்லியிருக்காங்க. விஸ்வநாத நாயக்கர் வெள்ளன் செட்டி வணிக சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதற்கு முன்னாடி படித்தோம் பலிஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள் பற்றி நம்ம சிறப்பாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பார்ட்ல 2ல். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். நாயக்கர் மற்றும் மராட்டியன் கீழ் தமிழ்நாடு. நாயக்கர் ஆட்சியின் 15ஆம் நூற்றாண்டுல தான் விஜயநகர மன்னர்களால் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். 15ஆம் நூற்றின் இடைப்பகுதியில் அவர்கள் சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது தஞ்சை நாயக்கர்கள். செவ்வப்ப நாயக்கர், இவருடைய காலம் 1532 to 1560. ஓகேங்களா? இவர் தான் தஞ்சை நாயக்கர்களுடைய முதல் நாயக்கராக இருக்காரு. அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுதான் என்ன அப்படின்னா ரகுநாத பியூதயம் அப்படிங்கிற நூலை இந்த திம்மம்மாவை பற்றி அதாவது அவருடைய விஜயராகவ நாயக்கர் எழுதிய ரகுநாத யூதயம் என்ற நூல் இந்த செவ்வப்ப நாயக்கருடைய அப்பாவை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திம்மப்ப நாயக்கரும் அப்புறம் திம்மப்ப நாயக்கருக்கும் விஜயரங்க மன்னருக்கும் இடையிலான நிறைய உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய அப்பா அதாவது அனந்த நாராயண ராவின் கூற்றுப்படி சடங்கு வெற்றிலை வாங்குவோர் மற்றும் அடையப்பன், அதாவது தம்புல் கரண்டியவன் என்ற பதவி மிகவும் நம்பகமான ஒரு துணை அதிகாரி செவ்வப்பா அந்த வட்டாரத்தின் சக்தி வாய்ந்த ஒரு செல்வாக்கு மன்னர் இருந்ததால் தான் தஞ்சாவூரின் முதல் நாயக்கராக
நியமிக்கப்பட்டார் அப்படின்னு நமக்கு தகவல்களை சொல்லியிருக்கு. அடுத்து அச்சுதப்ப நாயக்கர் 1560 to 1600 வரைக்கும். ஓகேங்களா. இவர் தான் வந்து செவ்வப்ப நாயக்கர் திருவண்ணாமலை கோவிலை கட்ட தொடங்கினார். அச்சுதப்ப நாயக்கர் அதை முடிச்சார். ஓகேங்களா. இவர் வந்து மந்திரி கோவிந்த தீட்சிதரின் ஆலோசனைப்படி ஆட்சி புரிந்தார். அடுத்தது இவர் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து தங்க விமானம், கிரீட நகைகள், பதித்த கடவுளின் உருவம் இதெல்லாம் வந்து அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிற கோவில்களுக்கும் நன்கொடைகளும் கொடுத்திருக்காரு. நீர்ப்பாசனத்துக்காக காவிரியின் குறுக்கே ஒரு அணையை கட்டியிருக்காரு திருவடியில. ஓகேங்களா. நிறைய அக்ரஹாரங்களை உருவாக்கி இருக்கிறார். அடுத்தது ரகுநாத நாயக்கர். அவர் வந்து 1600 to 1633. இவர் ஒரு அறிஞராகவும் கலை வல்லுநராகவும் இருந்திருக்கார். நிறைய இசை நூல்கள், இசை, தாளம் என்னுடைய நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து பீரங்கியாக்குறது, தஞ்சை பீரங்கி மற்றும் ரகுநாத பீரங்கி டேனிஷ் உதவியுடன் அவர் உருவாக்கி இருக்காரு. ஓகேங்களா. அவருடைய நூல் தாளம் வந்து ராமானந்தா, சங்கீத வித்யா அப்படின்னு, ரகுநாத அப்படின்னா மேளம் வந்து, சேனாங்கிறத ராகத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம சமஸ்கிருத நூலான சங்கீத சுதா, இசையின் ரகசியங்களை வந்து அதுல குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் இப்ப இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம் 2ஆம் சரபோஜியால் விரிவுபடுத்தப்பட்டது. அதை தொடங்கியவரும் வந்து இந்த ரகுநாத நாயக்கர் தான். சரிங்களா. அடுத்தது விஜயராகவ நாயக்கர் 1633 to 1673 வரைக்கும் இருப்பாரு. இவரை வந்து நீக்கிட்டு தான் மதுரையை சேர்ந்த சொக்கநாத நாயக்கர் வந்து அவருடைய தம்பியான அழகிரி நாயக்கரை 1673, 1674 வரைக்கும் அரசால வச்சிருப்பாரு. ஓகேங்களா. இந்த விஜயராகவ நாயக்கருடைய மகன் தான் செங்கமலந்தாள். இவர் வந்து 1674 to 1675 வரைக்கும் தஞ்சையினுடைய நாயக்கராக அவர் இருப்பாரு. ஓகேங்களா. நாயக்கர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது வந்து மதுரை நாயக்கர்களை பத்தி நம்ம படிக்க போறோம். சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 1. அடுத்தது பார்ட் 2ல வந்து மதுரை நாயக்கர்கள் பத்தியும் அவருடைய காலத்துடைய கலை இலக்கிய வளர்ச்சி அதை பத்தியும் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.